வணக்கம் கபடி உறவுகளே, நான் உங்களுக்கு வந்து சிங்கப்பூரில் கபடி மேட்ச் வந்து தீபாவளி அன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கேன். ஒரு சூப்பராக வந்து நடத்தி முடிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட வந்து சிங்கப்பூரில் கேட்க ஆச்சரியமாக இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் வந்து டீம் இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். சிங்கப்பூரில் 90 டீம் இருக்காங்க. நம்ம தமிழர்கள் அங்கே வேலைக்கு போகிறீங்க 90 டீம் வச்சு நடத்துகிறாங்க. 90 டீம்லேருந்து போன மாதம் ஒரு 45 டீம் விளையாட வச்சு அதிலேருந்து 16 டீமை செலக்ட் பண்ணி இந்த தீபாவளி போட்டிக்கு விளையாட வச்சுருக்காங்க. அந்த 16 போட்டிலையும் கூட 90 டீம் விளாண்டாங்களா, அதிலலாம் பெஸ்ட் பிளேயர் யார் ஆகிறாங்களோ அவங்களாம் பொறுக்கி போட்டு அவங்கள செலக்ட் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து ஆட வச்சுருக்காங்க. 16 டீம். அந்த 16 டீமும் மேட்ச் ரொம்ப டஃப்பாக தான் போயிருக்கு. அந்த மேட்ச்சில் வந்து முதல் பரிசு கட்டக்குடி திருவாரூர் மாவட்டம், 2ஆம் பரிசு பூவை அம்பாள் எழுப்பூர் புதுக்கோட்டை மாவட்டம், 3ஆம் பரிசு அண்டகுளம் புதுவை மாவட்டம், 4ஆம் பரிசு ஏஎஸ்கே ஸ்போர்ட்ஸ் கிளப் கடலூர் மாவட்டம். அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியை ஒருங்கிணைப்பு பண்ணுற அண்ணன் பிரவீன் ரொம்ப சூப்பராக வந்து ஒருங்கிணைப்பு பண்ணியிருக்காருங்க. தொடர்ந்து வந்து இந்த டீமெல்லாம் ஒருங்கிணைச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணுறதாகட்டும் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துருக்காரு. தகவல் வந்து எனக்கு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேலைக்காக அங்கே போயிருக்கக்கூடிய வீரர்களுக்கும் ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கணும். ஒரு நல்ல எண்ணத்தில் அவங்க வந்து அந்த நாளில் கூட ஸ்போர்ட்ஸ் பற்றி நினைக்கணும், விடுமுறை நாளில் வந்து ஸ்போர்ட்ஸ் பற்றி நினைக்கணும்னு சொல்லிட்டு அண்ணன் பிரவீன் அவரை குறித்து இந்த காணொலியில் வந்து நான் சொல்கிறது சந்தோஷம் இருக்குது. அவர் ஃபோட்டோ கிடைச்சா நான் நினைச்சிட்றேன். அண்ணனுக்கு அதனோட வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சி தரேன். தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கபடி போட்டி நடத்துங்கன்னா நான் சுரேசன் அவர்களுக்கும் இந்த வாழ்த்துக்கள் நன்றி தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்களுக்கு சந்தன காற்று ஜனாலிஸ்வரம் சரித்திரம் உங்களை பேசுகிறேன். டாடா, பிசி.